நான் தொழில் பார்க்கிறேன், அதை பார்த்தாரு நான் பார்க்காம கிடந்தா என்ன அப்படி வேற விட்டு நடக்க வந்துட்டாங்க. பச்சை வாழை மரத்துக்கு தேதை வெட்டி போட்டு கிறிஸ்தவன்ல உனக்கு நீ பாக்குற தொழில்ல இப்போ ஓராண்டு காலம் நீ நினைக்கிற மனநிறைவான வருமானங்கள் இல்லை. கூட இருந்தவங்க கூட கொஞ்சம் ஒத்துழைக்காத மனநிலைகள்லாம் வரும். ஒரு பொம்பளையால ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஆனா அதனால பிரச்சனையும் வரும். என்ன செய்யலாம்? நான் கேட்கறது ஒரு பொம்பளையால ஒரு ஆறுதல் வரும், அதுல பிரச்சனையும் வரும். அதை என்ன செய்யலாம்? அதனால பிரச்சனை இல்லாம காப்பாற்றிட்டாரு, உன் கனவை தீர்த்துட்டாரு. இதான் ஆறுதலும் உண்டு, மன மாறுதலும் உண்டு, பணமும் உண்டு, உனக்கு நல்ல பொருளும் உண்டு. தட்டி விட்டு மகனே காப்பாத்தி போ. ஆடுறா 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 ஆடுறா. கருதாமிக்கு கொடைக்கானல் 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 ஒன்று சேர்ந்த அன்புமாறுமா உண்மை உள்ள மாறி போகுமா. தலைவன் தலைவியா கால் விட்டுவாங்க கால் விட்டுவாங்க கால் விட்டுவாங்க கால் விட்டுவாங்க. உடல்நிலைகளை பத்தியும் கேட்கிறீங்க, பிள்ளைகளை பத்தியும் கேட்கிறீங்க. என்னம்மா உட்காருங்கம்மா, உட்காருங்க. வேற என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் உங்களை கைவிட்டு போயிருக்கு. களவாடிய ஆளை காட்டணுமா, நகைய வீட்டுல கொண்டு போகணுமா அப்படி சொல்ல ஆம்பளை. உனக்கு ஆளை காட்டணும், சண்டை எடுக்கணும், சந்தோஷப்படணும். நகையை தாரேன், நகை கிடைத்தால் புன்னகை கிடைத்தால் புன்னகையும் கிடைக்கும். தரானா போய் கனவு. காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கா? பதிவு செய்யுங்கள். கடவாணியுடைய அடையாள சின்னங்கள் அவங்கள்ட்ட கிடைச்சாச்சு. அவங்க கையில ஏற்கனவே இருக்கக்கூடிய களவாணிகள் தான் இதை எடுத்திருக்காங்க. புரியுதா? கோமலத்தில் உள்ள சந்தோஷம் சந்தேகம் என்னன்னு கேட்டா, சாமி அடுத்தவங்க மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அக்கம் பக்கத்துல இருக்கிற சொந்தத்துலதான் எனக்கு சந்தேகம். அம்மா என்னம்மா கால் வா அடைக்கு ஒருத்தவன் தான். ஏய் எங்க நகையை காணல, நான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன், காணல காண. களவாணி பெரிய கூட கூட்டு வந்துருக்காங்க. களவாணி பெரிய கூட கொடுத்து அப்படியா? உன் வீட்டுக்குள்ள தான்ப்பா இருக்கு. எப்பா உன் வீட்டுக்குள்ள தான் இருக்கு, உன் வீட்டுக்குள்ள தான் இருக்கு. நல்ல தேடி பார்த்துட்டேன், நல்ல தேடி போடா போடா உன் வீட்டுக்குள்ள தாண்டா இருக்கு. நல்ல தேடி பார்த்தவன் கடைசியா பார்த்தா பஞ்சு முக்கடி வச்சிருக்கா. அவளை மெல்ல மெய் மறந்து போட வச்சிருந்தோம்னு சொல்லிருக்கேன். இப்ப பார்ட்டிலே தான் நகர்ந்து இருக்கு. நகை ஒரு வாரத்துல அங்க கிடைச்சிரும். அதே மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஏன் கொடுக்க சொல்றேன் தெரியுமா? அந்த அதிர்ச்சி பயம் கொஞ்சம் அவன் மனத்தை கிளறதுக்கு தான். போய் கம்ப்ளைண்ட் கொடு, பார்ட்டி உன் பக்கத்துல வீட்டுல கொடுத்து அப்படி பண்றோம். நகையும் கிடைச்சாச்சு. எத்தனை பொண்ணு தாய்? இன்னைக்கு எத்தனை போதுமா தருவேன்? நீங்க உழைச்ச போது எனக்கு வேண்டாம் என் செல்ல மக்களே. நீங்க என்னைக்கும் ஆனந்தமா இருந்தால் அந்த புண்ணியமே என் குடும்பத்தை வாழ வைக்கும் செல்வங்களே. அதையோட வந்து சக்கரை பொங்கல் வச்சிரு. நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க. இத போய் கேட்டா
இந்த சந்தோஷத்துல உன் உடல் நல்லா இருப்பா. காலம் வராத தோட்டத்து மண் எடுத்து ஓடக்கர மண் எடுத்து ஒரு வாரத்துக்கு தோட்டத்தை விளைய வைக்கேன். அடுத்த மாதிரி நாங்க காப்பாத்துறேன். அடுத்த 3வது சந்திக்கு முக மலர்ச்சியோடு என்னை சந்திக்கிறேன். ஆத்தோடைய செல்வங்களே வாழ்க. 10வது செல்வமே வாழ்க வாழ்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஏப்பா இவ்வளவு தரம் கத்திருக்கேன், குடிக்கிறதுக்கு ஏதாவது ரைட் இருந்தாங்க. என்னடா வந்தான் நான் உன்னை வரவேற்கிறேன்டா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா வாங்க நான் வாங்கிடுவோம் பாத்துட்டு. ஒரு பொட்டி போட்டோம்னா தானா வந்துடும். ஒண்ணு இல்ல அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அப்படி சொல்ல மாட்டேன், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு விருப்பமா இருக்கு. சரிம்மா சரிம்மா சரி. கர்மதாமிக்கு 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 தானே பார்த்தேன். கூட சத்தம் வந்து தூத்துக்குடி தூத்துக்குடி அக்கா வச்சு அக்கா தூத்துக்குடி எந்த ஒரு தூத்துக்குடியில எனக்கு நான் படிக்கலக்கா. நான் வந்து ஒரு முட்டாள். ஓ இட்ட பீடாரம் வாபுசி பிறந்த ஊர்னு எனக்கு படிக்க தெரியாது. அதான் ஒரு தூத்துக்குடி அப்படின்னு நான் கூப்பிட்டேன். தூத்துக்குடியா இருப்பா வாடா என் செல்லக்குடி. என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. கால் விட்டுவா. என்னாச்சு மணியாச்சு? ஒவ்வொரு மணியாச்சு தானே. கால் விட்டுவா. உன்னுடைய கடன்களை நீக்கணும். முதல்ல இழந்த செல்வத்தை பெறணும். மீண்டும் தொழிலை உருவாக்கி தரணும். அப்படி புதுமையான மலர்ச்சியை தந்துவிட்டா அந்த உலகத்துல கடவுள் இருக்குங்கிறதுக்கு நானே ஆதாரமாக இருக்கும் உள்ளது. உனக்கு அப்படி தந்துட்டா போதுங்களா? வெற்றி மாறக்கூடிய பிள்ளைக்கு வேற என்னடா வேணும்? செல்ல குடிப்பேன் அமைச்சு தரேன்டா. ஏன்டா கவலைப்படுற? நான் தானே வா. அந்த ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு சின்ன குழப்பம். அதை சொன்னா குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் மன வருத்தம் வந்துடும். அதனால பார்த்தேன் அதுக்கு நிகராக உனக்கு பணம் வாங்கி தரலாம்னு நான் நினைக்கிறேன். என்னடா செய்யலாம்? அடுத்து இன்னொரு 1 மாதம் கழிச்சு அதை பத்தி பேசுவோமா? அவங்க உள்ளத்தை ஒரு கலசம் போட்டு கொண்டு வந்து ஒண்ணு சேர்க்கிறேன். மணியாச்சு. என்னாச்சுக்கா? குப்பாடி தளமா இருக்கும். என்ன வேணும்? நல்ல காலோட பக்கத்துல என் தங்கை காளி இருக்காளா? நான் கைய காட்டுறாள. என்னம்மா என்ன பிரச்சனையா? இவளுக்கு பத்திரம் தகுந்தமான பிரச்சனை இருக்கு, கடன் தகுந்தமான குழப்பம் இருக்கு, இருக்கிற பணமெல்லாம் வீட்டுல தங்க மாட்டுக்கு. இப்ப வீண் குழப்பமும் பிரச்சனையும் வீட்டுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கு. நீ ரொம்ப அரக்குன்னு அரக்குத. வீட்டுக்காரருக்கு உனக்கும் பிரச்சனை இருக்கு. காலைல படுத்துட்டு வா. கர்மதாமிக்கு நெஞ்சு வலிக்குக்கா. அப்படி நல்லாரு. கடத்தை தீர்த்து தாரேன். வர வேண்டிய இடத்துல பணத்தை வாங்கி தாரேன். வாங்குற சம்பளத்தை சேர்த்து தாரேன். அடுத்து பேசுவோம் பிள்ளைய பத்தி. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாருப்பா? திருமணம் விஷயமா கேட்டு வந்தது யாரு? தூத்துக்குடி எல்லை திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. நான் தான் 10 பேருக்கு அந்த பக்கம் கத்துறேன். எப்படி தெரியும்?
யாருக்கு பாத்திரமணும்? இது யாரு? இது யாரு? பையன் ஒரு பிள்ளைய விரும்பி கொண்டு வந்தா நம்ம சேர்த்துக்கலாமா? ஒரு பக்கத்துல அப்படி பையன் இல்லையா? தங்கம் இல்ல, என்ன தங்கத்தை உரைச்சு பார்க்க மாட்டாங்கல்ல. அவன் மனதுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்க, இதை செய்யலாம். சாமி என்ன செய்வோம் அது செய்யலாமா? இப்ப இப்படி சொல்ல வீட்டுல போய் சண்டை கொடுக்க எனக்கு தெரியாது. தை மாதத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுட்டானே. சொந்தத்துல ஒரு இடத்துல பெண் இருக்கு, அது வந்தா 6 மாதத்துல குடும்பம் 4 சுண்டா வேணுமா? வேணுமா? வேண்டாம். அத்தந்த பெண்ணு தை 22ஆம் தேதிக்கு உட்பட இதுதான் பெண் என்று உறுதி முடித்தார. கல்யாணத்தை வெற்றியாக்கி செம்மையாக்கிட்டாரம்மா. கையில வாங்கிக்கலாம். இந்த படத்தை வைத்தாரே, நிறத்தை வைத்தாரே, ஆரோக்கியத்தை பெருக்கித்தாரே. அவருக்கா வரட்டும். ஆமா, எல்லா கடனையும் தீர்த்து தரேன், நிம்மதியா இருங்க. நான் கொடுக்கிற பொருளை கொண்டு வீட்டுல பத்திரமா வைக்க, எல்லாம் சரியா நடக்கும். அந்த வீட்டை நான் அடுத்து பாக்குறேன், அதுக்கு அடுத்து பேசுறேன். வேண்டாமே, டோக்கன்ல ஒண்ணு நடக்காது. போயிட்டாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்க மக்களே. போயிட்டாங்க. கர்மசாமிக்கு கொண்டு போனோம். முக்கியம் முட்டையை கட்டியாச்சா? மணியாச்சு. என்னடா படிக்கிற தம்பி? கற்பித்தல் அகடாமி இருக்கிறீங்களா? நீ வேலைக்கு முயற்சி பண்ணிருக்கியா? சரி. ஏப்ரல் மாதம் உனக்கு அரசுல இருந்து ஒரு நற்செய்தி வரும். அதுவே உனக்கு வேலையாக நடக்கும். மாத சம்பளம் கர்த்தருக்கு தர்மத்துக்கு இப்ப இருக்கிற இடத்த விட்டுறாதடா, வேற வழி கிடையாது. இதுலயே உனக்கு உயர்வு தார. சந்தோஷமா இருப்பாங்க, ஆனந்தம். கர்மசாமிக்கு அப்படியா? கேட்டுருவோம். தூத்துக்குடி எல்லை உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? உடம்பு அடிக்கிட்டே இருக்கு. யாருக்குப்பா? நம்பிக்கை கால் காதோரம் நரச்ச முடி கதமுடி காட்டுது. மனுஷன் பிறக்கும் போது அக்கா கொஞ்சம் கண்ண மூடு, அண்ணன் கண்ண மூடு, நீ மட்டும் கொஞ்சம் நல்லா கண்ண மூடு. வீட்டுக்குள்ள காளி ஆத்தா வராள இருக்காளா? இருக்கும் குடி காரிட்ட போய் என்னமோ சொல்லிட்டு வந்துக்கலாங்களா? என்ன சொன்னீங்க? ஒண்ணுமே சொல்லணும்னு சொன்னேன். கால விடுப்பா, நீ உட்காந்துக்கடா. இவனுக்கு ஏன் இந்த நிலைமை நடக்கு அப்படின்னு கேட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி செய்வனை வைவனை கோளாறுகள் எதுவும் கிடையாது. புரிஞ்சுக்கணும். செய்வனை வைவனை கோளாறு நிச்சயமாக கிடையாது. இது ஜென்மபாவத்தின் அடிப்படையில் முன்சமத்தின் கர்மத்தின் தொடர்பு. ஆனா இதற்கு அடுத்து இவன் உடம்புல எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது. காப்பாத்தித்தார கிரகங்களால் ஆன வீடை சனி பகவானை கொஞ்சம் அற்புதமா வணங்கிக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியா நடக்கும். காப்பாத்துறேன். கையை சரியாக்கி தாரேன், குழப்பம் வராது. கட்டியாக்கி தாரப்பா, நிம்மதியா வா மகளே வா. சொன்னதை நிறைவேற்ற நிம்மதியா ஓடி ஏண்டா எசுற இந்த கை பிடிச்சி தூக்கலாமா?
கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அப்படியா சாமி? என் பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டேங்க. என் பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டேங்குங்க. என்ன அப்படி பெத்து வளர்த்தது அதுக்கா? யாருடா உன் பிள்ளை? எழுதுடா அவளை பையன் யார் இவனா? உன் சொல்ல கேட்க மாட்டான். இன்னும் உன் சொல்ல கேட்டு தான் புரியல. சரி காரணம் உனக்கு என்ன பிள்ளைப்பா? அடங்காப்பி சரி இருக்கு வார பயங்காட்டுத விட்ட இன்னும் 2 தடவை காலில் இருப்பாங்கப்பா. தொட்ட தொழிலெல்லாம் நஷ்டமும் வேதனையும், உழைச்ச முதலெல்லாம் இழந்து இப்ப கடனும் கவலையும். வீட்டுல பொம்மநாட்டியுடைய உடல்நிலைகளும் சரியில்லை. ஆனா இவனுக்கு இப்ப கிரகங்கள் சரியில்லாம ஒரு தொழிலை அமைச்சு கொடுத்தா சரியாகுவானா ஆக மாட்டானாங்கிற சந்தேகம் உங்க உள்ளத்துல. இவன் இஷ்டத்துக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா இவனை பாரினுக்கு அனுப்பிட்டாங்க. உனக்கு இஷ்டம் இருக்காடா? பாஸ்போர்ட் எடுத்துட்டியா? கால் இருக்காடா? நீயா அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க? வாடா தம்பி, இன்னையில வந்து ஆன்லைன்ல பார்த்து அப்ளை பண்ணி கரெக்டா 49 நாள் கழிச்சு உனக்கு விசா சம்பந்தமான வழி கிடைக்கும். நல்ல ப்ராஜெக்டும் கிடைக்கும். வெற்றி ஆயிக்கா? அந்த பணத்தெல்லாம் வாங்கி தரேன். புதன்கிழமை சாயங்காலம் நினைவு. கர்மதாமிக்கு தன் மகனின் வாழ்வை பற்றி கேட்டு வந்த மகன். சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சிவ 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 சுப்பிரமணியம். எல்லாமே சுப்பிரமணியம் பேர் தான். முன்னொரு காலத்தில் 3 தலைமுறைக்கு முன்னால் 2க்கு மேற்பட்ட மனைவியை கட்டிய குடும்பத்தில் உதித்து வந்தவர்கள் அப்பா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டீர்களா? ஆனா இப்போதைக்கு முருகப்பெருமானவர்களால உயிர் பிழைத்தது ஒரு மறுபிழைப்பு. சரியா? அதே மாதிரி வீடு சம்பந்தமான விஷயத்தில் பாதிப்பும், வாழ்க்கையை அமைக்கிற விஷயத்தில் பெரிய குழப்பமும், அதற்கு பின்பு சட்டப்பூர்வமான வழக்கும் பிரச்சனையும் உங்களை தொட்டு நடந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது ஏன் கடமை. திருச்செந்தூர் முருகன் கிட்ட என்னடா சொன்ன? கர்மதாமிக்கு வரலாம். இந்த வழக்கு குழப்பங்கள் இருந்து மீட்டுத்தாரேன். புதிய வாழ்வை செம்மையாக்கித்தாரேன். வரலாம். பக்கத்துல வரலையா? தொழில தை பிறந்தால் வழி பிறக்கும் தொடங்கி கொள்ளலாம். ஆனந்த மனைவியர்கள் சொல்லுங்களே வாழ்க. கர்மதாமிக்கு வள்ளியூர் 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 பெரிய கழிப்பிடுங்க. வள்ளியூர் தன்னுடைய பிள்ளைக்கு குழந்தையா கால விட்டு வரலாம். குழந்தையே வருக. உன்னுடைய கட்டுமனைக்கு பார்த்த உன் பொண்ணுடைய மனசு, அந்த மைண்ட் செட்டு நம்ம பக்கமே இல்லை. அது ஒரு மனத்துல இருக்கு, நீங்கெல்லாம் ஒரு மனத்துல இருக்கீங்க. ஆனா நீங்கெல்லாம் சாமி சாத்தானு நம்பி வந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா அவ மனசு அறகுறையான மனத்திலேயே விளையாடிக்கிட்டு இருக்கு. எப்போ அவ மனசு என் பக்கம் பூரணமாகுதோ அன்னைக்கு உதிக்கும் குழந்தை. அவ மனதை என் பக்கம் திருப்பி கொண்டு வர, கர்ப்பத்தை உருவாக்கித்தானே, அருமையான ஒரு பெண் குழந்தையை தந்து வாழ வச்சுத்தானே. ஒரு
எடுத்து வைக்கணும் பின்னால நீ எப்படியா எடுத்த வாங்கறதுக்கு வந்துட்டியா மாத்தி தாரேன் பிள்ளைய நல்ல வயதுல பட்டணத்துல கொண்டு போய் விட்டுக்கலாம்ப்பா அதனால கொஞ்சம் புத்தி மாறாட்டம் நடக்கு அவன் மனத்தை மாத்துறேன் சரணாகதி ஆக்குறேன் ஆனந்தம் ஆக்குறேன் சந்தோஷமா வாழ ஆமா அந்த போராட்டம் தீர்த்தாச்சு இல்லையா வள்ளியூர் வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பவர் யார் வியாபார ஸ்தாபனம் ராதாபுரம் வள்ளியூர் ராதாபுரம் நம்ம கடை எதுவும் வச்சிருக்கியாம அப்ப வியாபார ஸ்தாபனம் தெரியாதாம ஓஹோ அப்படி வந்துருக்கீங்க கால் வா நாராயண நமோ நாராயண ஐயா நாராயண ஹரி நாராயண என்னம்மா உன் வீட்டுக்குள்ள நாராயணனுடைய சப்தம் கேட்டு பெருமாளை கும்பிடுவீங்களா நீங்க பக்கத்துல வாங்க இப்ப இவருடைய மனதையும் இவருடைய அறிவையும் இவருடைய மைண்ட் டிப்ரெஷனையும் நான் சரி பண்ணி கொடுக்கணும் உன்னுடைய குறிக்கோள் அதானே வேற எதுவும் இல்லையே 3 முறை என்னைய பார்க்க வரணும் அவனை சரியாக்கி தரணும் உன் தொழில கடன் இல்லாம சீராக நடத்தி வெற்றியாக்கித்தார் வேற என்ன வேணும் 3 முறை என்னை பார்க்க பௌர்ணமிக்கு நிச்சயமாக கூட்டுவார் ஜெயிச்சு தாரேன் செம்மையாக்கி தாரேன் காப்பாத்தி தாரேன் பாடாங்க நெல் வாழ்க நீங்க தான் வள்ளியூரா கர்மதாமிக்கு நான் நடத்துற தொழிலுக்கு யாரோ மாறுபாடு வச்சிருக்காங்க யாரோ செய்வன வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு மனக்குழப்பம் உடைய ஒருத்தர் இருக்கான் யார் பாது உங்களுடைய தொழிலுக்கு யாருக்கோ செய்வன வச்சிருக்காங்கன்னு சந்தேகப்படுறீங்களா வீட்டுல கால் எடுப்பா என்ன தொழில் இது அப்போ உனக்கு வள்ளியூர் இல்லையே எந்த ஊர் அது கால் எடுப்போம் ஏ மாயாண்டி வாதோடல மக்களுக்கு சொல்ல வேணும் ஏ திருவனந்தி ஸ்ரீதோடல உனக்கு பதிவரம் கொடுத்து வந்தேன் அப்பா அழைச்ச உடனே ஓடி வரும் அங்காரம் மாடப்பா ஏன் எழுதி வச்சு பல கொடுக்கும் பெருமாயாண்டி நான் சுடுகாடு போனாலும் சுத்தத்தை வந்துட்டாலும் பாடுபடும் மக்களுக்கு பங்கேற்க வந்தனப்பா வீடுவாதல் வெற்றி எல்லாம் வந்த நானும் அப்பா தம்பி இந்த அது அல்லா என்னப்பா செய்யணும் உனக்கு நீ கும்பிடுற சாமிய உங்கள்கிட்ட பூர்ணமா வரவிடாம தடுத்து நிறுத்துறாங்கடா அதே மாதிரி நீ பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மனக்குழப்பமும் வேதனையும் பட்டு வாழாம துடுத்தி வேதனையால் கண்ணீரால் வரதவித்து நிக்குதுடா இதுக்காக பறவை குஞ்சு பறி கொடுத்தா தீருமா பண்ணிய பறி கொடுத்தா மாறுமா ஆட்ட பறி கொடுத்தா தீருமா ஒண்ணுமே இல்ல எல்லாம் முகமாற்று வேற காலில் வந்துட்டு வா ஆனாலும் கொண்டாடி சொல்றதை கேட்டுத்தாங்க அவனும் வேண்டாமா வீட்டுக்குள்ள நடந்துருக்கிறான் முட்டை கிடக்கு முட்டை தோடு இருக்கு தாயத்து படம் இருக்கு வெத்தனைகள் பை கிடக்கு வெட்டி போட்ட எலுமிச்சம்பளம் கிடக்கு அத்தனையும் எடுத்து மாத்தி செம்மையாக்கித்தாரே அடுத்த புதன்கிழமை என்ன தனியா வந்து பாரு ஜெயிக்கிறோம் மதுரை அரசாடும் மீனாட்சி மதுரை வாங்க வள்ளியூர் எல்லாருமே போய் பக்தர்கள் உட்காருங்க அடுத்து கூப்பிட போடுவாங்க மதுரை
குழப்பாம வாங்க, குழப்பாம வாங்க. கர்மசாமி, நான் பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் நஷ்டமாயிடுது. என்னுடைய பணங்கள் எல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆயிடுது. அதுக்கு எனக்கு வழிவகுத்து தரணும் அப்பா. இதப்பா தொழில். காலில் கொடுத்துட்டு வாடா தம்பி. ஒரு சைடு அது எடுத்துடப்பா. காலில் கொடுத்து பக்தர்கள் அமைதியா இருங்க. என்னவோ ஊருக்கு தெற்க மெயின் ரோடுக்கு தெற்க குளத்துக்கரையும் கம்மாக்கரையும் உண்டு அப்பா. அங்க நானும் இருப்பேன், முனியாண்டியும் இருப்பாரப்பா. என் தங்க வீரகாளியும் இருப்பா. சாயங்காலம் 6 மணிக்கு மேல விலங்காட்டுல நரிகளெல்லாம் உடையிடும் அப்பா. இந்த தோட்டத்து எல்லையை போய் பார்த்தேன். நீ பைனான்ஸ் தொழில் நடத்துற. அதுல நிலங்குலங்கள்லாம் இப்போ அடமானமா வச்சு உன் பொருளை கொண்டு வந்து நீட்டி இருக்க. உன் பணங்கள்லாம் நஷ்டம். இதனால நட்பால ஒரு குழப்பம். போலீஸ்ல போய் ஒரு சின்ன ரிப்போர்ட். இதெல்லாம் ஒன்ன தொட்டுக்கிட்டு இருக்குடா தம்பி. காலில் முடிந்துட்டு வா. கர்மசாமிக்கு கொடுத்த பணத்தை வாங்கிட்டு தான் போதுமா? தொழில நல்லாக்கி தரேன். எந்த நோயும் இல்லாம காப்பாத்துறேன். ஒரு பொம்பளை ஒன்ன பின்தொடர்வா. மாட்டிக்கிடாத வெற்றியாக்கி தரேன். ஓடுறா ஆம்பளா. கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர். அப்படியா? திருமாங்கல்யம் சம்பந்தமாக ஒரு கேள்வி. யாரு? என்னப்பா திருமாங்கல்யம்? அங்க காலத்துல செல்லக்குட்டி. என்னப்பா அது திருமாங்கல்யம்? ஜிம்பிம் பிம்பிம் பிம்பிம் பிம். என்னப்பா அது திருமாங்கல்யம்? என்னப்பா அது? தாலி பெண்களுக்கு வேலி. கோபம் வந்தா அது கழுத்தை விட்டு காலி. ஒரு கொண்டாட்டி என்ன செஞ்சா? ஆமா, இந்த தாலியை போட்டு எடுத்து போறோம்னு அடமானம் வச்சா. இன்னொரு கொண்டாட்டி இருந்துச்சா அதை வச்சுட்டு கழுதை ஒரு தகத்ததுக்கு போட்டுட்டா. இன்னொரு தெரிஞ்சா வயலாங்க புதுக்கிட்ட வேற தாலி வாங்கிக்கலாம் குறைஞ்சு குதிக்கு சொல்லி கொடுத்துட்டா. இவன் கொண்டாட்டி பார்த்தா சண்டையை போட்டு உன் கூட வாழறது மட்டும்தான் பாரது மட்டும்தான். இந்த மயிலே போச்சுப்பா அப்படி கலந்து போட்டான். இதெல்லாம் நடந்துச்சு. காலு அவ மனத்தை இப்ப திருப்பி கொண்டு வரணுமா வேண்டாமா? அறகுற மனத்துல சொன்னதிய போனா போறான்னு விட்டுருவோமாடா? அதான் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். என்ன பட்டம் தவிரலாம். வயது போயிடுது. இன்னும் புது வாழ்க்கையை தேட முடியாது. குழப்பத்தை நாடிக்கிட்டு இருக்க வேண்டாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்றியா? இன்னொரு தடவை கால் நிறுத்துவா. விக்கி வச்சா நடக்க முடியும். விக்கி கண்ணை கொடுப்பான். கொஞ்சம் நல்ல கண்ண முடி. என்னைய மட்டும் நினைச்சுக்கா. மனசை அனுப்பாயாம அவ உள்ளத்தை கொஞ்சம் பாக்குறேன். அவ வருவாளா? ஜெயிச்சுட்டாரு. அவ மனத்தை மாத்தி உனக்கு கட்டுப்பட்டு வாழ வைக்க. உங்களுடைய குடும்பத்தை இனிக்க இனிக்க வாழ வைக்க வேண்டாம். அதான் என் சிறமகளே. கல்யாணம் முடித்த பிறகு வாழ்க்கையில குழப்பறதுக்கு காட்டுறது யாருப்பா? யாருக்குடா தம்பி? பையன். கால் விட்டுவா, கால் விட்டுவா, கால் விட்டுவா. இல்லையா அடிக்கிட்டி? உன் பிள்ளைகளுடைய மனதை போய் பார்த்தேன். ஒன்னா இருக்க கத்துக்கணும். அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும்னு பாட்டு வருது. அன்புக்கரங்கள் படத்துல சிவாஜி சார் நடிச்ச படத்துல. இவருடைய கோளாறும் அதுல நிறைய இருக்கு. இவருடைய மன குற்றமும் இருக்கு. அதனால அவங்க 2 பேருடைய மனதை சமரசப்படுத்தணுமா? என்னப்பா செய்யணும்? வெற்றியாக்கி தாரேன். இந்தா ஜெயிச்சுக்கலாம். ஆனா அவனுக்கு தாரதோஷம் இருக்கு. ஜெயிக்கிறப்போ முடித்த பிறகு கேட்டதுக்கு முடிக்கிறதுக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி யூரின் ட்ரபிள் யாருக்கு? யூரின் ட்ரபிள் இருக்கா? வாங்க வாங்க வாங்க. இது யாருமா? பராசக்தி.
மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கிறார்கள். நமஸ்காரம் செஞ்சுட்டு நமஸ்காரம். ஓஹோ, நீங்க உங்க பேரு என்னாச்சு? உங்க பேரு? நீங்க எல்லாம் நம்ம மார்க்கத்துல வழிபடக்கூடிய மனமுறைகள் இல்லை. நீங்க இந்து சாமியை கும்பிடுறா, பிரம்மகுமாரி இந்த மாதிரி தெய்வம். இப்ப இவருடைய உடல்நிலையை சரியாக்கணும். வேற என்ன செய்யணும்? உட்காருங்க, நிதானித்து சார். இந்த புயக்க கீழே வைங்க, கொஞ்சம் கண்ணை மூடுங்க, மனதை ஒருநிலைப்படுத்தி என் பக்கத்துல மனதை கொண்டு வாங்க. அப்பா, அந்த ஆத்மசக்தியை கொஞ்சம் எனக்கு காட்டு. அது என்ன நடந்துச்சு? போட்டி பொறாமையால் மாந்திரிகம் செய்து மன தடுமாற்றத்தால் இறந்து விட்டான். இதுதான் நடந்த சம்பவம். சதி வேலை. அந்த ஆத்மா சாந்தமாகும். வேற எனக்கு சொன்னதுக்கு ஆறுதலுக்கு வேற வழி இல்லை மகனே. வாங்க வா, பௌர்ணமிக்கு கூட்டுவாங்க. இவளை சரியாகிட்டாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. பௌர்ணமிக்கு கூட்டுவாங்க ஐயா. வருத்தப்படாது, வருத்தப்படாதுன்னு என்னால சொல்ல முடியாது.